விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி மலையடிவாரத்தில் ஆக்கிரமிப்பில் இருந்த 8 ஏக்கர் அரசு நிலம் மீட்கப்பட்டது. சுந்தரமகாலிங்கம் கோவிலில் ஆடி அமாவாசை திருவிழா முன்னேற்பாடு பணிகளை மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா ஆய்வு செய்தார். அப்போது அதே பகுதியில் 8 ஏக்கர் அரசு நிலம் தனியார் ஆக்கிரமிப்பில் இருந்ததை அறிந்த ஆட்சியர் சுகபுத்ரா அதனை மீட்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதனையடுத்து வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் ஆக்கிரமிப்பில் இருந்த 8 ஏக்கர் நிலத்தை மீட்டனர். புதுச்சேரி நயினார் மண்டபம் நாகமுத்து மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற செடல் உற்சவத்தில் ஆயிரக்கணக்கானோர் அலகு குத்தி சாமி தரிசனம் செய்தனர். செடல் உற்சவத்தில் 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கார், பேருந்து, ஆட்டோ என கனரக வாகனங்களில் அலகு குத்தி இழுத்து வந்த அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். வேலூரில் தேசிய நெடுஞ்சாலையில் சரக்கு வாகனமும் காரும் மோதிய விபத்தில் வேளாண் துறை கையேடுகள் சாலையில் சிதறின. சென்னையில் இருந்து உழவருக்கான உன்னத திட்டங்கள் குறித்த வேளாண் துறை கையேடுகள் வேன் மூலம் வேலூர் கொண்டு செல்லப்பட்டன. அப்போது வள்ளலார் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையின் முன்னே சென்ற கார் மீது மோதியதில் சரக்கு வாகனம் தலைகுப்புற கவிழ்ந்தது. இதில் வேனில் இருந்த உழவருக்கான உன்னத திட்டங்கள் குறித்த கையேடுகள் சாலையில் சிதறின. திருவண்ணாமலை அருகே கோவில் விழாவில் மார்பில் உரல் வைத்து அரிசி மஞ்சள் கொட்டி இடித்து பிரசாதமாக வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. புலக்குணம் கிராமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் ஆடி மாதம் முதல் வெள்ளியையொட்டி கூழ் ஊற்றும் நிகழ்வு நடைபெற்றது. விழாவில் விசேஷ நிகழ்வாக பக்தர் ஒருவர் மார்பில் உரல் வைத்து அரிசி மஞ்சள் இடித்து குழந்தை பேறு வேண்டும் பெண்கள் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. நெல்லையில் ஏசி செயல்படாத அரசு பேருந்தில் பயணிக்க நேர்ந்ததாக கூறி வழக்கு தொடர்ந்தவருக்கு 35,000 ரூபாய் இழப்பீடு தர நுகர்வோர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. என்ஜிஓ காலனியைச் சேர்ந்த ராஜேஷ் கடந்த 2024ஆம் ஆண்டு மதுரையில் இருந்து திருநெல்வேலிக்கு அரசு குளிர்சாதன வசதி கொண்ட பேருந்தில் சென்றுள்ளார். அப்போது பேருந்தில் ஏசி செயல்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து நெல்லை மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் ராஜேஷிற்கு 25,000 ரூபாய் இழப்பீடும் வழக்கு செலவிற்கு 10,000 ரூபாய் என 35,000 ரூபாயும் ஏசி வேலை செய்யாததால் கூடுதலாக பெறப்பட்ட கட்டணம் 37 ரூபாயையும் சேர்த்து வழங்க நுகர்வோர் ஆணையம் உத்தரவிட்டது. திருச்சி பெரியகடை வீதியில் உள்ள சொர்ண பைரவநாத சுவாமி கோவிலில் தேய்பிறை அஷ்டமியையொட்டி 108 ஹோம பொருட்களை கொண்டு யாக குண்டத்திலிட்டு மகா பைரவ யாகம் நடைபெற்றது. சொர்ண பைரவருக்கு பால், தயிர், பன்னீர், சந்தனம், சாத்துக்குடி, கரும்பு, நெய், பஞ்சாமிர்தம், மஞ்சள், திரவியம், விபூதி, குங்குமம் உள்ளிட்ட 12 வகையான திரவியங்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து தலைக்கவசம் சாற்றப்பட்டு அரளிப்பூக்களை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு காட்சி தந்த சொர்ண பைரவருக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே பேரனை பார்க்க அனுமதிக்காத ஆத்திரத்தில் மருமகளை அரிவாளால் சரமாரியாக வெட்டிய முதியவரை போலீசார் கைது செய்தனர். மயிலானூர் கிராமத்தைச் சேர்ந்த கணவரை இழந்த அருணா தனது மகனுடன் தனியாக வசித்து வருகிறார். இந்த நிலையில் அருணாவை சந்தித்த அவரது மாமனார் காமராஜ் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அரிவாளால் வெட்டியுள்ளார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் அருணா சிகிச்சை பெற்று வரும் நிலையில் காமராஜை போலீசார் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் அருகே டாஸ்மாக் கடையில் சிறுவர்கள் மது அருந்தும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பத்மநாபபுரம் நீதிமன்றம் சாலையில் உள்ள டாஸ்மாக் கடைக்கு வந்த 3 சிறுவர்கள் சாவகாசமாக பாரில் அமர்ந்து மது குடித்துள்ளனர். இதனை மது அருந்த வந்தவர்கள் தங்களது செல்போனில் வீடியோ எடுத்து இணையத்தில் வெளியிட்டுள்ளனர். ராமநாதபுரத்தில் INS விமானப்படை தளத்தின் பின்புறம் உள்ள பாதையை அடைக்க தென்னை விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். உச்சிப்புலி விமானப்படை தளத்தின் பின்புறம் உள்ள தென்னந்தோப்பிற்கு செல்லும் பொதுப்பாதை ஒன்றை விவசாயிகள் பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் ரயில் இருப்பு பாதையை மின்மயமாக்கல் பணி நடைபெற்று வருவதால் பூமிக்கு அடியில் மின்சார கேபிள் பதிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் விவசாயிகள் அவ்வழியாக செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கு தீர்வு காண மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
புதுச்சேரி அரசின் கலை பண்பாட்டுத் துறையின் தமிழ் வளர்ச்சி சிறகம் சார்பில் சித்தர்கள் தமிழ் மாநாடு காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஜான்குமார், வரும் காலத்தில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை கோடிக்கணக்கானோர் சித்தராக வழிபடுவார்கள் என்று கூறினார். நம்ம மாநில முதல்வர் என்ஆர் அவர்கள் நம் மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். எதிர்காலத்தில் வருங்காலத்தில் 20 வருஷம் பிற்பாடோ 10 வருஷம் பிற்பாடோ அவர் இறக்கும் தருவாய் திறந்த பிற்பாடு அவர் 100% 1 கோடி பேருக்கு மேல் அவர் சித்தரா வழிபடுவாங்க என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் மதுவுக்கு எதிராக அரசு பள்ளி மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சூளகிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் முனிராஜ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் மது அருந்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து பதாகைகளை ஏந்தி மதுவுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி மாணவர்கள் பேரணியாக சென்றனர். பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூர் மதுர காளியம்மன் கோயிலில் ஆடி முதல் வெள்ளியை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் தீபாராதனையும் காட்டப்பட்டது. இதில் கலந்து கொண்ட நூற்றுக்கணக்கான பக்தர்கள் மொட்டையடித்து மாவிளக்கு பூஜை செய்து அம்மனை வழிபட்டனர். ஹைதராபாத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் வாகனங்கள் நீரில் மூழ்கி கிடக்கும் காட்சிகளே இவை. குக்கட்பள்ளி பகுதியில் வெள்ளிக்கிழமை மட்டும் 9 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை கொட்டிய நிலையில் 10 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நடிகர் விக்ரம், இயக்குநர் பிரேம்குமார் இணையும் புதிய படம் த்ரில்லர் ஜானரில் உருவாக இருப்பதாக கூறப்படுகிறது. வேல்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிக்கும் புதிய படம் விக்ரமின் 64வது படமாக தயாராக உள்ளது. 96 மெய்யழகன் ஆகிய படங்களில் அடிதடி எதுவுமின்றி உணர்வுபூர்வமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த பிரேம்குமார் விக்ரம் 64 அதிரடியான கதையை கையில் எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 3 பேருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த 11ஆம் வகுப்பு மாணவியை இளைஞர்கள் சிலர் பாலியல் வன்கொடுமை செய்தனர். இது தொடர்பாக 7 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் கோவை போக்ஸ்கோ நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்தது. இதில் தற்போது தீர்ப்பளித்திருக்கூடிய நீதிமன்றம் அவர்களில் மணிகண்டன், கார்த்திக், ஆட்டோ மணிகண்டன் ஆகியோருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனையும் மற்ற 4 பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதித்துள்ளது. தஞ்சாவூர் பெரிய கோவிலில் இந்திய அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் சேட்டன் சர்மா சாமி தரிசனம் செய்தார். உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் ஹாட்ரிக் விக்கெட் வீழ்த்திய முதல் வீரர் என்ற சாதனைக்கு சொந்தக்காரரான சேட்டன் சர்மாவுக்கு தஞ்சை பெரிய கோவில் சார்பில் தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. கரூர் திருவள்ளூர் மைதானத்தில் 54ஆம் ஆண்டு வைரப்பெருமாள் நினைவு புறா பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. சாதா புறா, கர்ணப்புறா ஆகிய 2 பிரிவுகளில் 20ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு போட்டி நடைபெறுகிறது. சாதா புறாவின் நிறம் கருப்பு மற்றும் சிகப்பு நிறமாக இருக்கக்கூடாது. கண்கள் மஞ்சள் அல்லது சிவப்பு நிறமாக இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 6 மணி நேரம் பறக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட நிபந்தனைகளுடன் போட்டி நடத்தப்படுகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் புறாவின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட உள்ளது. சென்னை பம்மல் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 38,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. நிலங்கள் சம்பந்தமாக பத்திரப்பதிவு செய்வதற்கு அதிக அளவில் லஞ்சம் வாங்குவதாக தொடர்ந்து புகார் அடைந்த நிலையில் செங்கல்பட்டு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு துணை காவல் கண்காணிப்பாளர் சரவணன் தலைமையிலான அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அலுவலர்கள் ஊழியர்களிடம் நடத்திய விசாரணையில் கணக்கில் வராத 38,200 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் சாலையில் உலாவிய புலி ஒன்று மழைநீரை குடித்தது. முதுமலை புலிகள் காப்பக சரணாலயத்தை சுற்றி பார்க்க சுற்றுலா பயணிகள் வாகனத்தில் சென்றனர். அப்போது சாலையின் நடுவே தேங்கியிருந்த மழைநீரை குடித்துக் கொண்டிருந்த புலி வாகனத்தை கண்டதும் மெதுவாக நடந்து வனப்பகுதிக்குள் சென்றது. இதனை வீடியோ பதிவு செய்த சுற்றுலா பயணிகள் இணையத்தில் வெளியிட்டுள்ளனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே வனப்பகுதியில் முகாமிட்டிருந்த 2 யானைகள் கிராம பகுதிக்குள் நுழைந்து விவசாய பயிர்களை சேதப்படுத்தின. ஆலகலி வனப்பகுதியில் முகாமிட்டிருந்த 2 யானைகள் கிரியனப்பள்ளி கிராமத்திற்குள் நுழைந்து ராகி, தக்காளி, தென்னை உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தின. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த வனத்துறையினர் பட்டாசுகள் வெடித்து 2 யானைகளையும் வனப்பகுதிக்குள் விரட்டினர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே பிறந்து 14 நாட்களேயான பெண் குழந்தை சந்தேகத்திற்கிடமான வகையில் இறந்தது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்துகின்றனர். சீரகம்பட்டியைச் சேர்ந்த கஸ்தூரிக்கு கடந்த 3ஆம் தேதி பிறந்த பெண் குழந்தை கடந்த 15ஆம் தேதி மூச்சுத்திணறல் ஏற்பட்டு இறந்ததாக கூறப்பட்டது. ஆனால் குழந்தையின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அலுவலர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்துகின்றனர். இரண்டாவதாக பெண் குழந்தை பிறந்ததால் கொலை செய்யப்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணை நடக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூரில் காதலன் பேச மறுத்ததால் 17 வயது சிறுமி தற்கொலை செய்ததாக கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு கடந்த 6 மாதங்களாக வீட்டில் இருந்த 17 வயது சிறுமி வீட்டின் அருகே வசிக்கும் ராஜ் என்பவரை காதலித்ததாக கூறப்படுகிறது. கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த சில நாட்களாக ராஜ் பேசாமல் இருந்ததால் மன உளைச்சலில் இருந்த சிறுமி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இறப்பதற்கு முன்பு சிறுமி ராஜ் குறித்து தனது சகோதரிக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர்.